இங்கேருந்து பார்த்தாவே ஹைவேல வண்டி வாசி போகிறதுலாம் தெரியுதுங்க. அந்த டிஸ்டன்ஸில் நம்ம கோயம்புத்தூர் கற்பகம் காலேஜ் ரோட்டில் அருமையாக அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் வீடு பார்க்க போகிறோம். இங்கே மொத்தம் 2 வீடு பண்ணியிருக்கிறாங்க. 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வீடு வாஸ்துக்கு பக்கமாக வந்துருக்கு. இதை தாண்டி இதே லொக்கேஷனில் 5 ரீசேல் சைட் வந்துருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது கம்மியான ப்ரைஸில் 2.25 சென்ட் 3 சென்ட்னு நல்ல காம்பேக்டான சைட்ஸ் வந்து சேலுக்கு வந்திருக்கு. அதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீட்டை பார்த்துடலாம். வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி வடக்கு பார்த்த மாதிரி 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் 2 வீடு பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ஆரஞ்சு, டார்க் கிரே, லைட் கிரே, ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கோட சிம்பிள் அண்ட் மினிமலிஸ்டிக்கான டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் ஒரு மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணோம்னா வீட்டோட பார்க்கிங் ஏரியா 11க்கு 17ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. போர்வெல் வாட்டர் சம்ப்லாம் பார்க்கிங் ஏரியாவில் போட்டு ஃப்ளோரிங் ஃபுல்லாமே பார்க்கிங் டீல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கெல்லாம் பார்க்கிங் டீல்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரி செராமிக் டீல்ஸ் கொடுத்து சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்ஸ்லாம் பொருத்திருக்கிறாங்க. நம்ம பார்க்கிங் ஏரியாக்குள்ளே என்ட்ரு ஆகும் போதே இந்த வீட்டோட அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. ஆக்சுவலாக பொருள் இருக்குது. இதோட அளவு பார்த்தீங்கன்னா 5க்கு 6 இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் இருக்குது. ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. நல்லா செமி மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான பாலிஷிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே நம்ம டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்துட்டோம்னா 20க்கு 11ங்கிற அளவில் லிவிங் ஏரியா இருக்குங்க. லிவிங் ஏரியாவில் அந்த இடத்துல நம்ம மல்டிமீடியா டிவி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டோம்னா செம்மையாக இருக்கும். ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே நல்லா கிளாஸான டைல் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரூம்ஸ்லையுமே 3 சைடு வாலுக்கு லைட்டான கலர் காம்பினேஷன் பெயிண்டிங் இருக்கும். அதே சைடில் டார்க்கான கலர் காம்பினேஷன் வந்து 1 சைடு வாலில் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட் இருக்குது. லிவிங் ஏரியாவோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னல்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டில் வந்து டைனிங் கம் கிச்சன் ஸ்டோர் ரூமு அதில் நம்ம பூஜா ரூமாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சன் கம் டைனிங் பொறுத்த வரைக்கும் 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த சைடு நமக்கு ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது. இதை நம்ம ஸ்டோர் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பூஜா ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. டைனிங் ஏரியாவில் நமக்கு ஸ்டோரேஜுக்கு கடப்பக்கல்ல வால் ஷெல்ஃபு அது போக லாஃப்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டைனிங் கம் கிச்சனோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னல்கள் இருக்குது. கிச்சன் ஏரியாவோட வாலுக்கு ஃபுல்லாக நல்லா கிளாஸான டைல் ஒர்க்லாம் பண்ணி எல் டைப்பில் கிரானைட் கவுண்டர் டாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. இங்கே வந்து நமக்கு ஆரோமாட்டிக்கிறக்கான அந்த ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூமாக பார்க்கலாம். பெட்ரூமோட டோருக்குலாம் அந்த மாதிரி அழகான டிசைனில் இருக்கிற மாதிரியான உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 10க்கு 11ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிட்ஸ் பெட்ரூமுங்க. கீழே வந்து ஒரு கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு ஸ்டோரேஜுக்கு வந்து வால் ஷெல்ஃபு லாஃப்ட்லாம் இருக்குது. அது போக வென்டிலேஷன் லைட்டிங்க்கு ஜன்னல்லாம் இருக்குது. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. 4க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம். ஃப்ளோரிங்க்கு வந்து ஆன்டிஸ்கிட் டைல்ஸு, வாலுக்குலாம் வந்து கிளாஸ் ஏன்னா செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் இல்லாமல் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. அடுத்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பெட்ரூமை தாண்டி சின்னதாக ஒரு லிவிங் ஸ்பேஸ் மாதிரியும் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டில் மொத்தம் 2 லிவிங் ஸ்பேஸ் வந்துடும். கீழே நம்ம பார்க்குறது வந்து நம்ம ஒரு ஃபார்மல் லிவிங் ஏரியாவாக யூஸ் பண்ணிட்டோம்னா மேலே இருக்கக்கூடியது வந்து நம்ம ஃபேமிலி லிவிங் ஏரியாவாக யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வரக்கு வந்து கிரானைட் ஸ்டெப்ஸ் இருக்குது. அப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்ட் ரைட்ஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மேலே வந்ததும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ஸ்பேஸ் இருக்குது. இந்த லிவிங் ஸ்பேஸோட இந்த சைடு வந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு போகிறக்கான டோர் இருக்குது. இந்த சைடு வந்து இந்த வீட்டோட 2வது பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நல்லா சீலிங்கில் நல்லா ஸ்பாட் லைட்ஸ்லாம் பொறுத்திருக்காங்க. இந்த சைடு வால் ஃபுல்லாக கான்ட்ராஸ்டான பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இது வந்து மாஸ்டர் பெட்ரூமுங்க. 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூம். லாஃப்ட்டு, வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு ஜன்னல்கள்லாம் இருக்குது. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் நல்லா பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமாக கொடுத்துருக்குறாங்க. 5க்கு 10ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பிராண்டட் சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லேயே மாட்டி கொடுத்துருவாங்க. இது வந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு போகிறக்கான டோர். வெளியே வந்து ஒரு பெரிய ஓப்பன் ஃப்ரண்ட் பால்கனி கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டால் ஃபியூச்சரில் இந்த இடத்துல இந்த வீட்டோட 3வது பெட்ரூம் எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. இங்கே நமக்கு துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸையும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக துணி காயப்படுறக்கான ஆங்கிலும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வீடியோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நம்ம கோயம்புத்தூர் கற்பகம் காலேஜ் அந்த என்ஹெச் ரோட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க. இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே என்ஹெச் ரோடு தெரியுது, அங்கே போகிற வண்டி வாசிலாம் தெரியுது. அந்த டிஸ்டன்ஸ்குள்ளே ஒரு சூப்பரான பட்ஜெட் வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு முதல்ல சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை ஆஃபர் ப்ரைஸில் கரை செலவோடு சேர்த்தியே 55 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கீழே நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம், கால் பண்ணுங்கள்.